லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் பூலா ஜோரா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரி, இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அது முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஒருத்தங்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லை. உங்கள் வீட்டில் பணம் வரல அப்படின்னா நார்த் வால், உங்களோட நார்த் வால் பக்கத்து வீட்டோட காமன் வாலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ பணம் வரவே வராதுன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் சன்லைட்டும் ஏரும் வர்ற மாதிரி ஓப்பனாக இருக்குது, அது க்ளோஸ்டாக இல்லைன்னா அப்போ வர்ற பணம் வரும், ஆனால் செலவாயிடும். நீங்கள் 1000 ரூபா சம்பாதிப்பீங்க, பட் வீட்டுக்கு கொண்டு வர உங்களோட ஹாரோஸ்கோப் எப்படி வேணா இருக்கலாம், அது மோசமாக இருக்கலாம், உங்களோட நம்பர்ஸ் மோசமாக இருக்கலாம், உங்கள் வீடு மோசமாக இருக்கலாம், பட் உங்கள் அம்மா உங்களுக்கு உங்களை எப்படி வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் என் குடும்பம், என் பிள்ளைங்க, நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், என் குழந்தைய நான் பெற்றுக்கணும், என் குழந்தைக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா சக்கரை வேலை செய்யணும்னு அர்த்தம். நான் சொன்ன எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த சக்கரை வேலை செய்யணும்னு அர்த்தம். ஸோ இந்த சக்கராவை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்? தூக்கம் அதிகமாக வருது, வேலைக்கு போக பிடிக்கல, சில பேருக்கு வாழவே பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பேஸ் சக்கரா சரியில்லைன்னு அர்த்தம். இதே இந்த சாக்ரல் சக்கரா சரியில்லைன்னா, இதே சோலார் ப்ளஸ் சக்கரா சரியாக வேலை செய்யலை அப்படின்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, நடத்தே தருவேன், செஞ்சே தருவேன், அது எல்லாமே வேறு இதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்சம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கீங்க சார். இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அது முடியாத ஒரு பிரச்சனையாவே இருக்கு சார். இப்போ ஒருத்தங்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சார்? பணப்பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னர், நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலை எப்படி இருக்குது, வடகிழக்கு மூலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வடகிழக்கு மூலை சரியாக இல்லைன்னா எப்போவுமே சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலை உயரமாக இருக்கணும், வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கணும், இல்லைனா தாழ்வாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ வடக்கு ஒரு வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனாக இருக்கும், நார்த் சைடு எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனாக இருக்கும், அவ்வளோ தூரம் பணம் வர ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் பணம் வரல அப்படின்னா நார்த் வால், உங்களோட நார்த் வால் பக்கத்து வீட்டோட காமன் வாலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ பணம் வரவே வராதுன்னா வரும், ஆனால் கஷ்டப்பட்டு வரும். மற்றவங்க ஒரு தடவை எஃபோர்ட் போடுறாங்கன்னா நீங்கள் 2 தடவை இல்லை 3 தடவை போட வேண்டியிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது நார்த் ஈஸ்ட் ஓப்பனாக இல்லை, நார்த் ஈஸ்ட் வழியாக சன்லைட்டும் ஏரும் நம்ம வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வராது வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த நார்த் ஈஸ்ட் பிளாக்டாக இருக்குது அப்படின்னா அங்கேயும் நமக்கு பணம் வர்றது தாமதமாகும், கஷ்டப்பட்டு பணம் வர்றதுக்கு உண்டாகும். மூணாவது சவுத் வெஸ்ட் கார்னர் பள்ளமாக இருக்குது, இல்லை ஓப்பனாக இருக்குது. சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் உங்கள் வீட்டுக்கு வர பாசிட்டிவ் எனர்ஜி போய் சேரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சவுத் வெஸ்ட் உயரமாக இருக்கணும், கனமாக இருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் சன்லைட்டும் ஏரும் வர்ற மாதிரி ஓப்பனாக இருக்குது, அது க்ளோஸ்டாக இல்லைன்னா அப்போ வர்ற பணம் வரும், ஆனால் செலவாயிடும். நீங்கள் 1000 ரூபா சம்பாதிப்பீங்க, பட் வீட்டுக்கு கொண்டு வரப்போ 100 ரூபா வந்தாவே பெரிய விஷயம். ஸோ 1000 100ஆக மாறுறதுக்கு இது காரணம். நிறைய பேர் தொலைச்சிருவாங்க, இல்லைனா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது ரிட்டனே வராது. இந்த பணம் திரும்ப 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 பிரச்சனையாகிட்டே இருக்கும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இதே உங்களோட நீங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்துக்கோங்க. தனிப்பட்ட ஹாரோஸ்கோப்பில் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இந்த செவ்வாய் சப்போஸ் ஏதோ ஒரு வகையில் சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு கடன் கொடுத்தாலும் பிரச்சனை, கடன் வாங்கினாலும் பிரச்சனை. கடன் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்பி வராது, கடன் கொடுக்குறப்பே வந்தால் ஓகே, வரலன்னா டபுள் ஓகே, அந்த மாதிரி மென்டாலிட்டியில் நீங்கள் கொடுக்கணும் சார். ஆனால் கடன் யாருக்காக கொடுக்கும்போது வரலன்னா ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நமக்கு வராது. இல்லைங்க மேம், நீங்கள் எப்படின்னா உங்ககிட்ட நான் 1 லட்ச ரூபா கடன் கேட்குறேன், நீங்கள் கடனெல்லாம் கொடுக்க மாட்டேன், 10,000 ரூபா கொடுக்குறேன், நீ இதை மட்டும் வச்சுக்கோ, தயவு செஞ்சு என்கிட்ட வராது அப்படின்னு முடிச்சிடணும். அப்போ என்ன ஆயிடணும்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கல, ஆனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுத்தீங்க, அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க. அந்த 10,000 ரூபா எப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா, வந்தாலும் எனக்கு ஓகே, வரலைனாலும் ஓகே. அப்போ நீங்கள் கொடுத்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் கடனாக கொடுக்கல, அதை நீங்கள் எக்ஸ்பெக்டும் பண்ணல.
இந்த மாதிரி தான் நான் செட் பண்ணிக்க சொல்கிறேன். நீங்கள் இன்னொருத்தங்கள்ட்ட வாங்கி கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் அடைக்கிற மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த செவ்வாய் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து போய் எனக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தெரியாது, இது வந்து ஒர்க் ஆகலாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, பர்சனலாக நீங்கள் வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஹாரோஸ்கோப் எப்படி வேணா இருக்கலாம், அது மோசமாக இருக்கலாம், உங்களோட நம்பர்ஸ் மோசமாக இருக்கலாம், உங்கள் வீடு மோசமாக இருக்கலாம், பட் உங்கள் அம்மா உங்களுக்கு வந்து உங்களை எப்படி வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது எல்லாத்தையுமே வந்து தூக்கி சாப்பிட்ரும், இல்லைனா எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீ கடன் வாங்கவே கூடாது. பணம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீ சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு தான் நீ செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உன்னோடது இல்லாத எதுவுமே நீ தொடக்கூடாது, அது ஒரு பைக்காக இருக்கலாம், எதாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள். ஸோ எப்படி வந்து ஒரு அம்மா பையனை வளர்த்துறாங்களோ அந்த வளர்ப்பே வந்து மற்ற எல்லாமே வந்து மாற்றிடும். ஸோ நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பு இல்லை, அன்றைக்கி அவங்க கண்டிச்சது வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்திருக்கும், பட் அது வந்து உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருந்தாலும், சப்போஸ் சவுத் வெஸ்ட் சரியில்லை, நார்த் ஈஸ்ட் சரியில்லை, உங்களோட ஹாரோஸ்கோப்பில் ஜாதகம் சரியில்லை, செவ்வாய் சரியில்லை, இது எல்லாம் இருந்தால் கூட உங்கள் அம்மா உங்களை நல்லா வளர்த்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 0% வர வேண்டியது 50% நல்லது நடந்துட்டுருக்கும். கண்டிப்பாக அந்த 0லேருந்து 50 மாற்றுறதுக்குண்டான அமைப்பு வந்து அந்த வளர்ப்புலையும் நம்ம என்ன சரௌண்டிங்ஸில் வளர்கிறோம், எப்படி வளர்க்கப்படுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இவங்களுக்கும் இதே டேட் ஆஃப் பர்த், அவங்களுக்கும் அதே டேட் ஆஃப் பர்த், இவங்களும் உழைக்கிறாங்க அவங்களும் உழைக்கிறாங்க, என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் வராது. பேஸ் வந்து உங்களுக்கும் அனாவனா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, எனக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடி உங்களுக்கும் கற்றுப்பேன். உங்களை மாதிரி என்னால் தமிழ் பேச முடியுமானா கிடையாது, புலமையாக பேச முடியுமானா கிடையாது. ஆனால் ஏன் என்னால் இங்கிலீஷ் பேச முடியுமானா முடியாது. அது ஏன்னா நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட சர்க்கிள் எப்படி இருக்குது, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எதை பார்த்து எதை காண்பித்து வளர்க்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் கவனிங்களேன், அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, தாத்தா பாட்டி இல்லை, அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஸ்டடி எடுத்து பாருங்கள். அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக சிங்கிள் பேரண்ட்டாக ஏதோ ஒரு காரணத்துக்காக வளர்க்குறாங்க. அந்த அம்மா தன்னோட பையனை வந்து யாரும் குறை சொல்லியிருக்காங்க, 200-300% எஃபோர்ட் போட்டு வளர்ப்பாங்க. இதே அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, பட் தாத்தா பாட்டி அந்த அம்மா ஓட ஸ்தானத்துலேருந்து பண்ணுறாங்க. இவங்க 3 பேருமே ஒரே டேட்டில் பிறந்திருக்காங்க, ஒரே நேரத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வித்தியாசப்படுமா படாதா? கண்டிப்பாக. நீங்கள் யார் பெஸ்ட்டுனா அதை பெஸ்ட்டு இதுக்கெலாம் இல்லை, ஆனால் இந்த அமைப்பு இருக்கிறப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணட்டும் என்னதுன்னா, நீங்கள் எதில் வளர்க்கப்பட்டீங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி உங்களால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா உங்களுக்கு அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் உங்கள் அம்மா எப்படி உங்களை சேஞ்ச் பண்ணாங்களோ அது மாதிரி நீங்கள் உங்கள் பையனை இல்லை பொண்ணை மாற்ற முடியும். ஸோ இது வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் ஒரு உதாரணமாக அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். சார் பொதுவாக வந்து சக்ராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்மளுமே சக்ராஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சார். நம்முடைய தலையிலிருந்து பாதம் வரையும் அந்த சக்ராஸ் நம்மளை இயக்குது அப்படிங்கிறதையும், அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலாக வந்து இப்போ சக்ராஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய உடலில் வந்து இருக்கா, அப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஓகே இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்பணும், அண்ட் ஒருவேளை இது ஆன்மீக ரீதியான காரணமாக மட்டுமா இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை வருதில்ல சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதுவுமே ஆன்மீகம் மட்டும் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து ஈஸியாக புரியணும். நீங்கள் வந்து சாமியோட கனெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம், தோப்புக்காரணம் போடுறப்போ பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் தோப்புக்காரணம் போடு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் தோப்புக்காரணம் போடுறப்போ உங்களோட பாடியில் இருக்க எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும், அதுவும் நீங்கள் தமிழில் சொல்கிறப்போ ஆக்டிவேட் ஆகும். இதுதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எதுக்குன்னா, நீங்கள் சாமியோட கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. அல்டிமேட்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் வேணும். இதுதான். ஸோ சக்ரா இருக்கானா இருக்குது, நீங்கள் வந்து இது கடவுள் மாதிரி தான், அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் எப்படி நம்ம எடுத்துக்கணுன்னா, ஒரு விஷயம் பண்ணணும், அந்த விஷயம் பண்ணுறப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையா, நம்ம இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டோட அடுத்த ஸ்டேட்டுக்கு முன்னேறமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சக்ரா வந்து எப்படின்னா சின்ன சின்ன இப்போ நமக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ நம்ம கை இப்படி பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்க முடியும் நம்மளால்? கொஞ்சம் நேரம் தான் பண்ண முடியும். பட் நம்ம ஹார்ட் இதே தானே பண்ணிகிட்டே இருக்குது. ஆவரேஜாக 70 years வந்து பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு நாள் கூட விடாமல் பண்ணியிருக்கு, ஆவரேஜாக சொல்கிறேன் நான். ஸோ நமக்கு வலிக்குது, அப்போ அந்த ஹார்ட்டுக்கும் வலிக்கும், சில நேரங்களில் அது தடுமாறும், கரெக்டுங்களா? பட் ஏதோ ஒன்று வந்து அதை தொடர்ந்து பண்ண வச்சுட்டே இருக்குது.
அந்த தொடர்ந்து பண்ண வச்சுட்டு இருக்க நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கலாம், யூனிவர்ஸ்னு எடுத்துக்கலாம், சக்கரான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரியான எக்ஸாம்பிள் சார். அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். பட் இருக்கானா இருக்குது, அது இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து வேறு மாதிரி நீங்கள் கோரிலேட் பண்ண வேண்டாம். அப்போது வந்து அது வேலை செய்யலைன்னா ஸ்டாப் ஆகிடும் அப்படிலாம் நீங்கள் போகல. பட் டிசைன் படி இந்த வேலையை இது செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜி சென்டர் இல்லைனா சக்ராவை காட் இல்லை யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ என்னென்ன சக்ராஸ் இருக்குது அப்படின்னா நிறைய சக்ராஸ் இருக்குது. மேஜர் சக்ராஸ், மைனர் சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து முக்கியமானது ஒரு 7 மட்டும் பார்ப்போம். நம்ம முதுகுத்தண்டோட பேஸில் மூலாதாரம் இல்லை ரூட் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது நம்மளோட பர்பஸ் என்னென்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை உண்டாக்கணும், அந்த அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொத்து விட்டுட்டு போகணும். இதுதான் பேசிக்காக 99% இருக்கும், இல்லை 90% இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சக்ரா வேணும். கரெக்டுங்களா? அதுதான் இந்த சக்ரா. ஸோ இந்த சக்ரா வந்து நம்ம மூலாதார சக்ரான்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே இருக்குன்னா முதுகுத்தண்டோட பேஸில். ஸோ ஏன் வந்து இந்த சக்ரா வந்து அங்கே இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு பற்றி பார்த்தோம். நான் சவுத் வெஸ்ட் கார்னர் பற்றி சொல்லியிருந்தேன். இது ரெண்டையும் கோரிலேட் பண்ண முடிஞ்சதாக நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து நம்மளோட உடம்புல இருக்க அடிவயிறுலேருந்து கால் வரைக்கும், ஜென்ரலாக நம்மளோட அடிவயிறுலேருந்து கால் வரைக்கும் நம்ம எப்படி வச்சுருப்போம்? க்ளோஸ்டாக வச்சுருப்போம். அதே மாதிரி தான் நம்ம வீடும் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த வாஸ்து விதிகள்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பனாக இருக்கலாம். ஆனால் அது கிடையாது. நீங்கள் வந்து ஹோலிஸ்டிக்காக படிக்கிறப்போ நீங்கள் வந்து உங்கள் பாடி, உங்களோட சக்ரா, உங்களோட வீடு எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வேணும், ஃபர்டிலிட்டி வேணும், அந்த சக்ரா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். நீங்கள் வந்து என் குடும்பம், என் பிள்ளைங்க, நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், என் குழந்தைய நான் வந்து பெற்றுக்கணும், என் குழந்தைக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த சக்ரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நான் சொன்ன எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த சக்ரா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஸோ இந்த சக்ராவை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னா தோப்பு கர்ணம் போட்டால் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதை வந்து 10, 2, 4, 6, 8ன்னு போடுங்க. அதுவும் நீங்கள் வடக்கு பார்த்து போடுறப்போ நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சாக்ரல் சக்ரா இல்லைன்னா வந்து சாக்ரல் சக்ரான்னு சொல்லுவாங்க. நம்மளோட நேவலுக்கு கீழே இருக்கும். இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோயர் கிரியேஷன் சொல்லுவாங்க, இல்லைனா என்ஜாய்மெண்ட்டு, இல்லைனா உங்களை நீங்களே வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்குன்னு. இது வந்து நீங்கள் லோயர் கிரியேஷன்னா என்னென்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்து குழந்தை பிறப்புலேருந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த சக்கரோட அசோசியேட் ஆகிரும். இந்த சக்ரா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நான் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏன் நேவல் கீரை இருக்குன்னா நம்ம அதே மாதிரி அங்கே தான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான அந்த இதெல்லாம் கிடைக்கும். இதோட முடிச்சிடும். அடுத்து வந்து சோலார் ப்ளஸ் சக்ரான்னு ஒன்று இருக்கும். சோலார் ப்ளஸ் சக்ரா எங்கே இருக்குன்னா நம்மளோட இங்கே நெஞ்சாங்குட்டுக்கு கீழே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களோட ஜாதகம் சரியில்லைனாலும் உங்கள் நம்பர் சரியில்லைனாலும் எது சரியில்லைனாலும் அம்மா ஒருத்தவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பையனோட வாழ்க்கையோ இல்லை பொண்ணோட வாழ்க்கையோ மாற்ற முடியும். அதே அந்த வீரியத்தை அம்மாவுக்கோ இல்லை பையனுக்கோ பிள்ளைக்கோ கொடுக்குற சக்கரா இது. அது எப்படின்னா நடத்தி தான் அவன், அது கடவுளே எனக்கு முன்னாடி வந்து நின்னாலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுளே வந்து முன்னாடி நின்னாலும் உனக்கு இது விதிக்கப்படலை, உனக்கு இது கிடைக்காதுன்னா நானும் நின்று சண்டை போடுவோம், நீ என்னை ஜெயிச்சுட்டு இல்லை நீ என்னை கொன்னுட்டு நீ எடுத்துகிட்டு போ. இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே இந்த சக்கரா வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அது பாருங்கள், அது எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளோதான். அதை நான் நடத்திடுவேன்னா நடத்திடுவேன். அது யாராக இருந்தாலும், என்னை படைச்சனையாக இருந்தாலும் அது என்கிட்ட சண்டை செஞ்சு ஜெயிச்சுட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் வந்து ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறது வந்து இந்த சோலார் ப்ளஸ் சக்ரா. அடுத்து வந்து நம்ம ஹார்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஹார்ட் சக்ரா இங்கே இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா தான் அன்பாக இருக்கிறது, மற்றவங்கள அன்பாக வச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு குடும்பம், அந்த குடும்பத்தை நேசிக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறது வந்து இந்த ஹார்ட் சக்ரா. அதுக்கப்புறம் த்ரோட் சக்ரான்னு சொல்லுவோம். நம்ம லோயர் கிரியேஷன் பார்த்தோம், கரெக்டுங்களா? நம்ம சாக்ரல் சக்ரான்னு சொன்னோம். அதோட அப்பர் கிரியேஷன் வந்து இங்கே இருக்கும், த்ரோட் சக்ரா. நீங்கள் யாரெல்லாம் மியூசிக் நல்லா பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நல்லா பாட்டு பாடுறாங்களோ, இல்லை க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ, இவங்க எல்லாருக்குமே இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் எல்லா மியூசிஷியனுக்கும் எல்லா சிங்கர்ஸ்க்கும் இந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும். இது இல்லைனா பேச்சு மட்டுமே வச்சு பணம் சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்ஞ சக்ரான்னு சொல்லுவோம். நான் வந்து நான் பார்த்துக்கிறது, என்ன செல்ஃப் டைரக்ட் பண்ணுறது, நான் சொன்னால் 100 பேர் கேட்குற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு எனக்கு அத்தாரிட்டி வேணும், நான் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க, இல்லைனா உள்ளுக்குள்ளே போய் வந்து ஒரு தீபம் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கனெக்டட் தான். இதுக்கு மேலே சகஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழே இருக்க சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சோன்னா உங்கள் யூனிவர்ஸில் வந்து எனர்ஜி வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோயிங்காக வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் கேட்டிங்கள மேனிஃபெஸ்டேஷன் அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டது கேட்டபடி
எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு தெளிவு கொடுக்கறது, நீங்கள் கேட்டது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணணும், எப்படி என்ஜாய் பண்ணணும், அது உங்களுக்கும் எப்படி பயனாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் எப்படி பயனாக இருக்கணுங்கிற எல்லா தெளிவையும் கொடுக்குறது வந்து இந்த யூனிவர்சல் சக்ரா. அந்த யூனிவர்சல் சக்ரா ஆக்டிவேட் ஆனோடனே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்கள் சொன்னால் நடந்துடும், நீங்கள் கேட்டால் கிடச்சிரும், நீங்கள் உங்களையும் குணப்படுத்துவீங்க, மற்றவங்களையும் குணப்படுத்துவீங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருமானா கிடைக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இது இருக்குது. இல்லை ரெண்டாவது, இதை நான் சிம்பிளாக எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் 2 விஷயம் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தோப்புக்காரணம் போடலாம். நாக்கை மேலே மடிச்சுட்டு வடக்கு பார்த்து போடுங்க ஒன்று. ஏன்னா கபாலபாதி பிராணாயாமான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸேல் பண்ணுறப்போ பயங்கரமாக டக்குன்னு பண்ணுறது, அதாவது மூச்சை வெளியேறது, கபாலபாதி பிராணாயாமம். இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா சக்கரமுமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், அன்றைக்கி நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன், இது ஒரு 1 மந்த் 2 மந்த் பண்ணிவிட்டு நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன், 2யும் கம்பேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். நல்லா இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பாக சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த உடல்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அவங்க நினச்ச விஷயத்த அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த சக்ராஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க சார். சார் இப்போ பொதுவாக என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நம்ம பாடியில் இருக்க சக்ராஸ் எல்லாமே சரியான முறையில் இயங்குதா, அது சரியாக வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார். இது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகுது, கரெக்டாக ஆக்டிவேட் ஆகலை, இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் தூங்கிட்டே இருக்கணும்னு தோணுதா, வேலைக்கு போகக்கூடாதுன்னு தோணுதா, இல்லை 10 நாள் ஒரு வேலை அப்படின்னு இருக்குதா, அதே மாதிரி மனைவி மேலே மக்கள் மேலே பாசம் இல்லையா, அப்போ உங்களோட பேஸ் சக்கரா வேலை செய்யலை, அது வந்து டிப்ளீட்டடாக. அதாவது சக்கராவில் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டிப்ளீட்டட்னு சொல்லுவாங்க, எனர்ஜியே சுத்தமாக இல்லை, மைனஸ் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் வந்து ரொம்ப அதை இன்ஃபினிட்டிக்கு போயிடும், இல்லைனா ஜாஸ்தி இருக்கும், அது வந்து கன்ஜஸ்டட்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ளீட்டடாகவும் இருக்கக்கூடாது, கன்ஜஸ்டடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நடுநிலையாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு தூக்கம் அதிகமாக வருது, வேலைக்கு போக பிடிக்கல, சில பேருக்கு வந்து வாழவே பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பேஸ் சக்கரா வந்து சரியில்லைன்னு அர்த்தம். இதே வந்து இந்த சாக்ரல் சக்கரா சரியில்லைன்னா, அதாவது எனர்ஜி வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பார்த்தாலும் லோயர் கிரியேஷன் மேலேயே ஆசை இருக்கும். அவங்க வந்து அதனாலே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ண வேண்டிய வேலைகளை பண்ண முடியாமல் போயிடும். இதே வந்து இந்த சோலார் ப்ளஸ் சக்கரா வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நடத்தியே தீருவேன், செஞ்சே தீருவேன், அது எல்லாமே வந்து வேறு இதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படினாலும், யாரை கஷ்டப்படுத்தினாலும், என்ன பண்ணினாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு போகிறது வந்து சோலார் ப்ளஸ் சக்கரா வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறது, இல்லை பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஹார்ட் சக்கரா வந்து எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாலியாக இருக்கிறது, யாருனாலும் நம்பிடுறது, அவங்க பிளானையும் சொல்லிடுவாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க, அவங்க வந்து அவங்களோட வருமானத்தையும் லாபத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க, எல்லாம் சேவமயம் மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. அது நிறைய நேரங்களில் ஒத்து வராது. இந்த த்ரோட் சக்கரா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. த்ரோட் சக்கரா வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சோ இல்லை கம்மி ஆகிடுச்சோ அப்படின்னா, நீங்கள் ஓவராக க்ரியேட்டிவாக போக நீங்கள் வந்து ஃபேமிலி லைஃப்லேருந்து டிட்டாச் ஆகி போயிட்டுருப்பீங்க. நீங்கள் வந்து யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணல, பட் டூ மச் இன்டூ மியூசிக், டூ மச் இன்டூ இந்த க்ரியேட்டிவிட்டின்னு எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியிலேருந்து டிட்டாச் ஆயிடுவாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லைங்கிறது அவங்க பர்சனலாக முடிவு பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். இந்த ஆக்ஞா சக்கரா வந்து சரியாக இயங்குச்சுன்னா அவங்க செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மற்றவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சப்போஸ் ஓவர் கன்ஜஸ்டட் ஆகிட்டோ இல்லை டிப்ளீட் ஆகிடுச்சுன்னா, நான் சொல்கிறதா சரி அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தனக்கு என்ன வேணுமோ அதை அளவுக்கு கொண்டு வருவாங்க. யூனிவர்சல் சக்கரா மட்டும் இதெல்லாம் சரி இருந்தால் தான் மட்டும் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் அலைண்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சக்கராஸ்லாம் பேலன்ஸ்டாக இல்லை. இதையும் மறுபடியும் சரி செய்கிறதுக்கு 2 சிம்பிளான வழி. தோப்பு கர்ணம் போடுறது, வடக்கு பார்த்து போடுறது, நாக்கை மடித்து போடுறது ஒன்று. 2வது வந்து கபாலபதி பிராணாயாமம், அதை மட்டும் பண்ணுறது. இந்த 2 மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்றைக்கி -10 இருக்கீங்கன்னா -5க்கு வருவீங்க, அப்புறம் -2, அப்புறம் 0க்கு வந்துட்டாவே உங்கள் வாழ்க்கை மாறிடும். அது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும், கிடைச்சிரும். அது வரைக்கும் உங்களுக்கு தூங்கணும்னு தோணியிருக்கும். இதை நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா உங்களோட சார்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். கண்டிப்பாக நிச்சயம் இது பார்க்கிறவங்க எல்லாருமே இந்த டெக்னிக்ஸை அவங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் வந்து அந்த வெற்றி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, மன நிறைவு அப்படிங்கிறது எல்லாமே சாத்தியப்படும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ மேம். உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றிங்க. தேங்க்யூ. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க, பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு, சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையில
சொல்ல காட்டுங்க பாருங்கடா. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.